ஹாய்ங்க, இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம வந்து பால் சர்பத் குடிச்சிட்டு சரி சிக்கன் வாங்க போயிடலாம் சொல்லிட்டு 1 kg சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். நைட்டு பிரியாணி செஞ்சிடலாம் சொல்லிட்டு நான் மாவு அரைக்கிறதோட கஷ்டம் வேறு வழி எதுவுமே இல்லை. அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதனாலே மாவு அரைக்க ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. சரி சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் சொல்லிட்டு சிக்கன் பிரியாணிக்கு எல்லாமே இருக்கணும்ல காம்பினேஷனாக. சிக்கன் பிரியாணினா எல்லாமே இருக்கணும், ரைட்டாக முட்டை அப்புறம் பிரியாணி 65 இதெல்லாம் தான் ஒரு பிரியாணிக்கே அடங்கும். அதனால் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சைட் பை சைடு சரி ட்ரெஸ்ஸும் மிஷினில் போட்டுடலாம் சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு விட்டு நான் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அரிசி ஊற வச்சுக்கலாம் சொல்லிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். 65க்கு தனியாக பிரியாணிக்கு தனியாக எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன். ஆல்ரெடி வந்து பூண்டு வந்து எதுக்குன்னா தேவைப்படும். சரி நம்ம தான் டிஃபனுக்கு எதுவுமே இது பண்ணலையே சொல்லிவிட்டு பிரியாணிக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு உரித்து வச்சிட்டேன். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே எடுத்து நான் பூண்டு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா, இந்த யூடியூப்பில் வீடியோஸ்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அரைக்குள்ளே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நாம்பளும் என்ன பண்ணோன்னா அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா வச்சு தான் பேஸ்ட் பண்ணேன். சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாண்ட்லே போயிட்டு சரி கர்டும் ஒரு நெய்யும் வாங்கிட்டு வந்தேன். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆயா வீட்டில் நெய் வந்து உரைக்கு ஊற்றி அதிலேருந்து உரைக்கு ஊற்றுற இதுலேருந்து ஏடெல்லாம் எடுத்து வச்சு சிலிப்பி எடுத்து வைப்பாங்க ஆயா. அப்போ தெரியல நெய்யோட அருமை, இப்போ தான் தெரியுது. காசு கொடுத்து ஒரு 50 ml தாங்க, 110 ரூபாவாம். சூப்பராகவே இருந்தது அந்த நெய். அதில் வந்து இந்த ஆயா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா எண்ணெய் சட்டியில் அந்த எடுத்து வச்ச ஏடெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் முருங்கை இலை வந்து கொழுந்தா அதை வந்து அதுக்குள்ளே போட்டு பொரித்து கொடுப்பாங்க. அந்த தயிர் நெய் கரைக்குள்ளே அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அந்த டேஸ்ட்டெல்லாம் எங்கே கிடைக்கும். அப்படியே நம்ம வந்து நம்ம வேலைக்கு வந்துடலாம். 65க்கு தனியாக பிரியாணிக்கு தனியாக எல்லாமே மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். சரி அப்படியே வெங்காயம் தக்காளிலாம் எல்லாமே அப்போ வந்து தாங்க ரெடி பண்ணனே. பிரியாணினா சும்மாவா, அதனால சொல்லிட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன். என் பாப்பாவும் ஹஸ்பண்டும் ரெடியா, எப்போ ரெடி, இந்த பிரியாணினாலே ரெடியா. அந்த பிரியாணி கூட ஹைப் இல்லைங்க, அந்த 65க்கு தான். இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளலாம் வந்து சின்ன வயசில் கூட்டாஞ்சோறு இந்த மாதிரிலாம் ஆக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போல்லாம் வந்து பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ட்ரெண்டிங்கில் பிரியாணி முருகர் எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. அப்போல்லாம் வந்து நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்கே என்ன பண்ணுவோன்னா அந்த சண்டே சாட்டர்டே லீவ் எப்போ விட்றாங்கன்னு பார்த்துருந்து ஆளுக்கு ஒரு பொருளை வீட்டிலேருந்து அவங்கவுங்க வீட்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து காசு கொஞ்சம் ஷேர் பண்ணி பிரியாணி செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிடுவோம். திருமணமானதுலேருந்து அது எதுலாம் இருக்கா, நாம்ளே செஞ்சு நாம்ளே சாப்பிட்டு ஐயோ போரிங்காக இருக்குங்க. இந்த மாதிரி கூட்டாஞ்சோறில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெங்காயம் தக்காளிலாம் அம்மாலாம் அறிய சொன்னாங்க, எனக்கு தெரியவே தெரியாதுமா, நீயே பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்வேன். இப்போ நான் சமைக்கிறேன் என்றால் எனக்கே சிரிப்பாக இருக்கிறது. உங்களுக்கு அப்புறம் இந்த வீடியோஸ்லாம் நிறைய பண்ணுறேன். அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் பண்ணுறேன். அதெல்லாம் வியூஸ் போகுது, நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஏங்க உங்களோட அந்த சப்ஸ்கிரைபர் தான் இந்த ஒய்டி ஸ்டூடியோவில் போயிட்டு பார்க்கல இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியூஸ் போயிருக்கு. கொஞ்சம் வியூஸ் ஆச்சு, ஒரு 1000 வியூஸ் தான் போகுது. அதுக்கே கொஞ்சம் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நீங்கள் எதுக்காக அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய வரும், இனிமேல் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணக்குள்ளே இதே தப்பு தான் நானும் பண்ணேன். என்ன பண்ணேன்னா சேனல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். எனக்காக ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. எனக்கு அதுவே சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பக்கத்துலன்றவங்க இந்த கிராமத்தில் என்ன பண்ணாங்கன்னா, என்ன இது வீடியோஸ்லாம் போடுறீங்க, என்ன தப்பு இல்லையா, ஊர் மரத்தை வாங்குறீங்க, உறவு மரத்தை வாங்குறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஐயோ இதெல்லாம் ஒரு வீடியோவா? எனக்காக அந்த ஒரு வீடியோக்காக வியூஸ்லாம் போச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சடனாக நான் எல்லாம் இதை சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நானும் அப்படியே விட்டுட்டேன் வீடியோஸ் பண்ணுறதே. அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம விடணும்? நாம்ளும் ஒரு
சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், நமக்கு வியூஸ் போகும், நமக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த சேனலே விக்கி மோனி சேனலே ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கிராமத்து பொண்ணுன்னு ஐடி வச்சுருந்தேன், அதை டெலிட் பண்ணிவிட்டு தான் இப்போ விக்கி மோனி சேனல்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப சப்ஸ்கிரைபர் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்பி தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு என்னோடய ஓன் வீடியோ, ஓன் கண்டென்ட்டு எல்லாமே ஓனாக தான் நான் பண்ணுறேன். எனக்குன்னு எடிட் பண்ண ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட் கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். என்னம்மா நீ வீடியோ பண்ணி கிடக்கிற, அதுலேருந்து உனக்கு என்ன வருது? இன்னும் எனக்கு எதுவும் வரல, நான் முயற்சி பண்ணுறேன், நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த வீடியோஸ்லேருந்து சப்ஸ்கிரைபர் வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் பாருங்கள். அப்புறம் பிரியாணி கதைக்கு வரலாம். பிரியாணி விட்டுட்டேன் பாருங்கள், ஓன் கண்டென்ட்லாம் எடுத்து பிரியாணி விட்டுட்டேன். பிரியாணியில் வந்து எல்லாமே வதக்கி மிளகாப் பொடி எல்லாமே பண்ணியாச்சு. அதில் வந்து டேஸ்ட்டு பார்த்தா சூப்பராகவே இருந்தது. உப்பு காரம் எல்லாமே, இந்த காரம் வந்து உப்பு அதிகமாகிட்டுனா என்ன பண்ணுறது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அதை ஒலை வரட்டு சொல்லிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அதனால் 65 அந்த ஒரு அடுப்பு என்ன ஆச்சுன்னே தெரில, பொங்க விட்றதால ரொம்ப அந்த ஸ்டவ்லாம் ஒரு சின்ன அடுப்பு மட்டும் எரிய மாட்டுது. அதுக்கு என்ன டிப்ஸ் இருந்தான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து சூப்பராகவே அந்த பிரியாணி வாசனை சூப்பராக வந்தது, எப்பயுமே வராது, இப்போனா அவ்வளோ ஹைப்பாக வந்தது. ஒரே ஹாப்பி தான். அப்புறம் அப்பா வரேன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கும் அப்படியே எல்லாமே ரெடி பண்ணேன். எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து ரைத்தாவுக்கு தான், ரைத்தாவுக்கு வந்து ஆனியன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கட்டரை வந்து நான் எப்பயோ வாங்கினேன் 2022 அப்போ வாங்கினது இன்ன வரைக்கும் யூஸ் ஆகுது. இதோட 2வது கட்டுறது. அம்மாவுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா, நான் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் நான் என்ன பண்ணுறோம் இல்லையோ, சும்மா இருக்கிற ஆம்லேட்டுக்கு நல்லா சாப் பண்ணுதுங்க, நல்லா அறியுது. உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லிங்க் சென்ட் பண்ணுறேன். காலேஜ் படிக்குள்ளே எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸ்கூல் படிக்குள்ளே கூட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. காலேஜ் படிக்குள்ளே என் முஸ்லீம் ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு, அவங்க அப்பா இப்போ ஃபாரின் போயிட்டாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு ரம்ஜானுக்கு தான் போயிட்டு இருந்தோம். போயிட்டு எல்லாருமே ஒரு 10 மெம்பர்ஸும் போனோம். வீட்டில் போயிட்டு நல்லா பிரியாணிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சூப்பராக சாப்பிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸு, அது ஒரு ஜாலி தான். முஸ்லீம் வீட்டு பிரியாணி இல்லையா, அதுலேருந்து இந்த பிரியாணி மேலே ஹைப்பு தாங்க. இந்த வெஜ்ஜு கூட, வெஜ்ஜும் சாப்பிடுவேன், விரும்பி சாப்பிடுவேன், நான்வெஜ்ஜும் சாப்பிடுவேன், ரெண்டுமே ஈக்குவலாக சாப்பிடுவேன்னு சொல்லுங்க பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் இருக்கிறது வந்து பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம். அப்புறம் என்ன சொல்கிறது, என்னோடய பேர் மோனிஷா. இப்போ வந்து முட்டை நல்லா வேச்சிட்டேன். இந்த உப்பு போட்டு முட்டை வச்சுன்னா சூப்பராக வெந்துடும் அப்படி சொல்லுவாங்க. நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். மிஷின் வேறு கத்திக்கிட்டே இருந்தது. நான் லிக்விடு கம்ஃபர்ட் ஊற்றிட்டு வந்தேன், டைமிங் இப்போ வந்துன்னு. அப்புறம் விசில் வர ஆரம்பிச்சிட்டு பிரியாணி ஒரு 1.5 விசில் ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் 65 ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைடு 65 ரெடி ஆகிடுச்சா. இவங்க என்ன பண்ணாங்கன்னா 65 வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா வந்து பஞ்சு போல் அப்படியே சூப்பராக இருந்தது. யாருக்கு என்னம்மா வேணும்னு வந்து கேட்டால், அப்பாவுக்கு 65 வேணுமா அப்படி சொல்கிறாங்க. சரி, ஹஸ்பண்ட் ஒரு மாம்பழம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை சாப்பிட்டேன். நல்லா சூப்பராகவே இருந்தது. இந்த மாம்பழம் பேர் என்னன்னே தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஏன் வெளில காமிச்சுன்னா, இருட்டில் தான் மிட்நைட் பிரியாணி, எல்லாம் மிட்நைட் பிரியாணி வெளில போய் சாப்பிடுவீங்க, நாங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றோம். நல்லா போய் சூப்பராக இருந்தது. அந்த லெக் பீஸை பார்த்தாலே தெரியும், அப்படியே இந்த கை வச்சோடனே அப்படியே வலிக்கிட்டு போகுது, அவ்வளோ சூப்பராக அமுர்த மாதிரி. அப்பாவும் சாப்பிட்டாங்க, நாங்களும் அந்த மாம்பழம் சாப்பிட்டு அந்த டேவை ஃபுல்லாக சூப்பராக முடித்தோம். என்னென்ன செஞ்சேன்னா, சிக்கன் பிரியாணி, முட்டை, ரைத்தா, அப்புறம் 65. இந்த ஃபுல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். விக்கி மோனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.